400 மில்லியன் வருஷம் பழமையான ஒரு குகைக்கு போகலாமா? இதுதாங்க லூரே கேவன்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற வெர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்குங்க. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு குகை. உள்ளுக்குள்ளே போனால் தெரியும் எத்தனை விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம நேராக பார்க்க முடியும். 1878ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ கேம்பல், ஜான் கேம்பல், வில்லியம் கேம்பல் ஆகிய மூவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த லூரே கேவன்ஸ். சரி, இப்போ இந்த குகை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாமா? இது எப்போவுமே மழைக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி தான். எப்போவுமே மழை பெய்யும் போது தண்ணீர் காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட கலக்கும்போது இங்கே இருக்கிற மண்ணில் பட்டு ஒரு விதமான ஆசிட் ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த ஆசிடு இங்கே இருக்கிற சுண்ணாம்போடு சேரும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இது 1 இன்ச் வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட 120 வருஷம் எடுக்குமாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்லோவான ஒரு ப்ராசஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய குகை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் எடுத்திருக்கோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ கூட மேலே மலையில் இருக்கிற தண்ணி வந்து சொட்டு சொட்டுன்னு வடியும் போது தான் இது இன்னும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் நம்ம கையால் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கையால் நம்ம தொடும்போது நம்ம கையில் இருக்கிற பாக்டீரியா அதில் க்ரோத்தை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது வளரவே வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா வருஷமும் ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ளே இருக்குமாங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 12 டிகிரி தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதிசயமாக இருக்குல்ல.